ஹே ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மை ஸ்ட்ரேஞ்ச் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவில் லவ், ரொமான்ஸ், ஆக்ஷன் சொல்லி எல்லாமே இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். வீடியோட ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டியில் வேகமாக வந்துகிட்டு இருக்காரு. கோட் ஷூட்லாம் போட்டுக்கிட்டு மாசம் வந்துகிட்டு இருக்காரு. எங்கே வராருன்னு பார்த்தா ஒரு ஹோட்டலில் வந்து வண்டியை நிறுத்திட்டு இறங்குறாரு. ஸோ இவர் தான் இந்த ட்ராமாவோட ஹீரோ. இப்போ இங்கே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கையில் ஃபுல்லாக பணம் வச்சுக்கிட்டு இவ்வளோ கொடுக்கலாமா, இல்லை போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொய் கவரில் போட்டுட்டு அங்கே இருக்கிற ஒரு கல்யாணத்துக்கு வராங்க. அப்போ வெளியே நிற்கிறவரை பார்த்துட்டு ஹாய் சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் உன்னை இன்வைட் பண்ணதான் எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. இல்ல சார், நீங்க என்ன இன்வைட் பண்ணல, எப்படியோ இனிமேல் உங்க ஸ்கூல்ல நான் பர்மனன்ட் டீச்சர் ஆயிருவேன், ஸோ அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லை, நாங்க பர்மனண்டா ஒரு டீச்சரை வெளியே இருந்து தேடிட்டு இருக்கோம், நீங்க ஆக முடியாது, உன் நோட்டீஸ் பீரியட் முடிஞ்சோடனே நீ கிளம்பிடணும் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஸ்கூல்ல கான்ட்ராக்டா டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ பர்மனன்ட் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனா ஆக முடியாதுன்னு சொன்னோடனே இவங்க ரொம்பவே அப்செட் ஆகிறாங்க. இப்போ உள்ள பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கல்யாணத்துல பாத்தீங்கன்னா பொண்ணும் மாப்பிள்ளையும் நிக்க வச்சு மாப்பிள்ளை கிட்ட கேக்குறாங்க, பொண்ணை நல்லா பாத்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோ உள்ள வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு பொண்ணு பாத்தீங்கன்னா செம்ம ஹாப்பி ஆயிடுறா. இப்போ உடனே இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கையை பிடிச்சி நம்ம ஹீரோ இழுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற பாடி கார்ட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ஹீரோவை அடி நடிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் அந்த கல்யாணத்துல வெயிட்டர் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப அவருக்கு வந்து ஹீரோ மாட்டிக்கிட்டான், அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்ப காருக்கு வெளியே பாத்தீங்கன்னா ரெடியா ஒரு பொண்ணு உள்ள உட்காந்துருப்பா. அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, பிளான் பி எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே இவன் அப்படியே வாந்தி எடுக்கிற மாதிரி வாய்க்குள்ளெல்லாம் விரல விட்டுட்டு போய் நேரா ஓடி போய் அந்த மாப்பிள்ள இருக்காருல, மாப்பிள்ளையை பிடிச்சி அப்படியே லிப் டு லிப் கிஸ் பண்ணிடுறான். அதை பார்த்து அங்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆகி போய் நிக்கிறாங்க. அந்த மாப்பிள்ளையே, டே என்னடா பண்ணிருக்க, யாரா நீ, இந்த மாதிரிலாம் ஏன்டா பண்ற அப்படின்னு சொல்லும்போது அவனை பேசவே விடாம திரும்பவும் கிஸ் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஃப்ரெண்டு. இந்த சாக்குல நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பிடிச்சி அப்படியே வெளியே இழுத்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோயின் வந்து சரி நம்மள பர்மனண்டா தான் ஆக்கல, இந்த கல்யாணத்துல இருக்கிற எல்லா சாப்பாடும் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு இருக்காங்க. இப்ப ஆப்போசிட்ல அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காருல நம்ம ஹீரோ, அவர் அப்படியே நம்ம ஹீரோயின் கிராஸ் பண்ணி போவாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே ஒரு செகண்டுக்கு அவர் எல்லாத்தையுமே மறந்துடுறாரு. அவருக்கு சில பிளாஷ்பேக்லாம் வந்து போகுது. இப்ப அந்த பொண்ணும் சீக்கிரவா இல்லைன்னா நம்மளை பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வெளியே வந்து அங்க இருந்து ஒரு கார்ல ஏறிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் உள்ள போய் ஃபுல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன சாப்பாடு நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஃப்ரெண்டை பிக் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் இருக்கிற இடத்துக்கு போனா அவன் செம்மையா அடி வாங்கியிருக்கான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் தூக்கி போட்டு அடிச்சிருப்பாங்க போல. இப்ப காருக்குள்ள ஏறினதுக்கு அப்புறம் ஏன்டா வரதுக்கு இவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கேட்கறான். இல்ல மச்சான், இதெல்லாம் சரி பண்ணிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னடா ரொம்ப அடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது, நல்ல வேலை ஏதாவது கேட்டியே, பொழந்துட்டாங்கடா அப்படின்னு சொல்றான். இப்ப காருக்குள்ள ஏறினதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோ காசு கேட்கறாரு. காசு கேட்ட உடனே அந்த பொண்ணு ஆல்ரெடி நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி காசை கொடுத்துறா. ஸோ நம்ம ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா காசுக்காக இந்த மாதிரிலாம் சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆளா இருப்பாரு. இப்ப அந்த பொண்ணு பாதி வழியிலேயே இறங்கிடுறான். இப்ப இவங்கெல்லாம் அப்படியே கார்ல போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல சில ஸ்கூல் பசங்க வந்து அவங்களுக்குள்ள பேசிட்டு கார் வரது கூட பார்க்காம ரோட்ல வந்து நின்னுறாங்க. இதுல ஃப்ரெண்டு டென்ஷனா, ஏன்டா இவ்வளவு பெரிய கார் உங்க கண்ணுக்கு தெரியலையா, பார்த்து போக மாட்டீங்களா, என்ன ரோட்லயே ரொமான்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது, சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இப்ப அந்த ஸ்கூல் பசங்களை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு என்னென்னமோ ஞாபகம் வருது. அவர் கண்ணில் அப்படியே கண்ணீர் வருது. சில பல மெமரியில அப்படியே வந்து போகுது. இப்போ 2009 நம்ம ஹீரோ ஸ்கூல் படிக்கும் போது என்ன நடந்ததுன்னு சொல்லி பிளாஷ்பேக் குள்ள போறாங்க. இப்போ நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க, கூடவே அவரோட ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கும்போது அன்னைக்குன்னு பார்த்து கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ஐயோ நேரா போனா சார் பிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி செவரேறி குதிச்சு போறாங்க. ஆனா அப்பையும் பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு சார் வந்து பிடிச்சிடறாரு. பிடிச்சி பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது ஸ்கூலுக்குள்ள நம்ம ஹீரோவா ஒரு பொண்ணு சைட் அடிச்சிட்டு இருப்பா. அந்த பொண்ணு பேர் வந்து ஜியாங். ஸோ இந்த ஜியாங் வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கத்தும் போது நம்ம ஹீரோவும் லவ் யூ டூ அக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை பார்த்து அந்த சார், என்ன பண்றக்க, கதவு மூடிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கிளாஸுக்கு வந்து உட்காந்த உடனே இன்னைக்கு காலையில ரொம்ப கடுப்பா போச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஆமா ரொம்பவே கடுப்பா போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப அந்த கிளாஸ்ல நம்ம ஹீரோயின் என்ட்ரி ஆகுறாங்க. அதை பார்த்த உடனே ஹீரோட ஃப்ரெண்டு, பா என்ன அழகா இருக்கார்ல அப்படின்னு சொல்லும்போது, என்ன அவ்வளோ அழகால ஒன்றும் இல்லையே, எனக்கு கருப்பு கலர் ஹேர் இருந்தா தான் பிடிக்கும், இந்த மாதிரி ஹேர் இருந்தா எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது, ஹே பொய் சொல்லாதரா, அவ அழகா தான்டா இருக்கா அப்படின்னு ஃப்ரெண்டும் சொல்லிட்டு இருக்கும்போது, இப்ப அந்த ஜியாங் கேட்கறா, உனக்கு அவளை பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு அவளையும் பிடிக்கல உன்னையும் பிடிக்கல அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறா. இப்ப பனிஷ்மெண்ட் கொடுத்து அந்த பார்க் சார் இருக்கார்ல, ஸோ அவரும் உள்ள வந்தாரு. உள்ள வந்து அந்த கிளாஸ்ல டெஸ்ட் எழுதிருப்பாங்க. ஸோ அதுல யாரு ஃபர்ஸ்ட் மார்க் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் தான் எப்பயுமே கிளாஸ் ஃபர்ஸ்டா இருப்பாங்க. ஸோ அவங்களை அப்படியே பாராட்டுறாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட் யாருன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ எழுப்பிடுறாரு. நம்ம ஹீரோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப சார் என்ன சொல்றாரு அப்படின்னா, இனிமேல் படிக்காத பசங்களும் படிக்கணும், ஸோ அதனால ஒரு படிக்கிற பசங்க கூட படிக்காத பசங்களை ஜாயின் பண்ணி விட போறேன், நீங்க தான் உங்களுக்கு சொல்லி தர போறீங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் தானே ஃபர்ஸ்ட் மார்க், ஸோ நம்ம ஹீரோயினை கடைசி மார்க் எடுத்து நம்ம ஹீரோ கூட ஜாயின் பண்ணி விட்டுறாங்க. இதை பார்த்து அந்த ஜியாங் இருக்கால, ஸோ அவ வந்து என்னைய போடுங்க அவளை போடாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே, அவனுக்கு அடுத்து நீ தான் லாஸ்ட் மார்க் எடுத்திருக்க, உன்னைய போட்டா அவ்வளவுதான், ரெண்டு பேரும் சேர்ந்து குட்டி சோரா போயிருவீங்க அப்படின்னு இந்த சாரும் சொல்றாரு. அவளும் அப்படியே உக்காந்துடுறா. இப்ப ஹீரோயின் வந்து நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, சே படிக்கிறதா, எனக்கு படிக்கிறத விட நிறைய முக்கியமான வேலையெல்லாம் இருக்கு, இதெல்லாம் ஒரு வேலையே கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ அவாய்ட் பண்றாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் பின்னாடியே போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ கண்டுக்கவே மாட்டாரு. இப்போ உன்னை பார்க்கணும், மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. நம்ம ஹீரோ வராரு. அந்த இடத்துல
பாத்தீங்கன்னா உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, ஏன் நீ படிக்க மாட்டியா, நான் உன்னை படிச்சு வச்சே தீருவேன், அப்பதான் எனக்கு நல்ல பேர் கிடைக்கும், நீ படிச்சுதான் ஆகணும், அப்படின்னா நான் உன்னை கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுவாங்க. ஸோ அவ்வளோ கிட்ட வந்து அவங்க மிரட்டும் போது கூட நம்ம ஹீரோக்கு ஏதோ ரொமான்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. நம்ம ஹீரோ அப்படியே ஆடி போயிடுறாரு. இப்ப வீட்டுல வந்து உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவோட வீட்டுல ஒரு குட்டி பையன் இருப்பான். அவன் வந்து பார்த்துட்டு ஐயோ என்ன பண்ற, வழக்கத்துக்கு மாற ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பயந்து போயிட்டு பாட்டி கிட்ட சொல்லும் போது இப்ப ஹீரோவோட அம்மா வராங்க. அவங்க வந்து என்னப்பா படிக்கலாம் ஆரம்பிச்சிட்டா, உடம்பு இது சரியில்லையா, இந்த மாதிரிலாம் நீ பண்ணவே மாட்டியே அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கடுப்பாகிறாரு. இப்ப அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா படிச்சுட்டு அடுத்த நாள் கொண்டு வந்து புக்கை நம்ம ஹீரோயின் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இப்ப ஹாப்பி தானே, எல்லாத்தையுமே படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. என்ன இவ எதுவுமே சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் உட்காந்து பார்த்துட்டே இருப்பாரு. இப்ப அங்க கட் பண்ணா இங்க பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் வந்து ஒரு பையனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மேல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க, ஏன்டா இவனை போட்டு இப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு. இப்ப அந்த இடத்துல குப்பை போறதுக்காக நம்ம ஹீரோ வந்திருப்பாரு. அவர் அதை பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. அப்படியே குப்பையை தூக்கி விட்டு எறிகிறாரு. அது அப்படியே பறக்குது. இப்ப அங்க இருக்கிற மத்த எல்லாத்தையும் போட்டு நம்ம ஹீரோ அடிச்சுட்டு, எதுக்காகடா அவன் அடிக்கிறீங்க, தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காதீங்க, நான் உங்களை மன்னிச்சு விடுறேன், இனிமேல் என் கண்ணிலேயே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப அவங்களும் அங்க இருந்து போயிடுறானுங்க. ஆனா அந்த பார்க் சார் நேரம் அங்க வந்துடுறாரு. ஏன்டா சண்டை போடக்கூடாதுன்னு நான் எத்தனை தாட்டி சொல்லியிருக்கேன், ஏன்டா சண்டை போட்டுருக்கேன். நம்ம ஹீரோ பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது நம்ம ஹீரோ ஐயோ சார் நான் அடிக்கவே இல்லை, சும்மா பேசிட்டு தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க. என்னன்னா ஒருத்தங்க இன்னொருத்தங்களோட காலை கட்டிட்டு 3 காலில் ஓடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்படிஷன். அதுல நம்ம ஹீரோயின் தான் வராங்க. ஹீரோயின் வந்து ஹீரோவோட காலோட சேர்ந்து காலை கட்டிடுறாங்க. இப்போ காம்படிஷன் ஸ்டார்ட் ஆயிருது. நம்ம இதுல ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே ஓடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் கூட ஓடிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவர் அப்படியே கீழே விழுந்துருவாரு. கூடவே நம்ம ஹீரோயினும் கீழே விழுந்துடுறாங்க. அதை அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக்ல பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ டக்குனு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா, காலில் கட்டியிருந்த அந்த டை இருக்குல்ல அதை உடச்சு விட்டுட்டு நம்ம ஹீரோவை தூக்கி முதுகுல போட்டு அங்கிருந்து காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோவை லவ் பண்ணிருக்க அந்த ஜியாங் இருக்கல்ல, ஸோ அவளும் இவ எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்போ அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை தூக்கிட்டு ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்து அப்படியே தொப்புனு கீழே போட்டுறாங்க. இப்போ எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. நம்ம ஹீரோயின்ட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லும்போது, நீ வாழ்க்கையில எப்போதாவது ஃபர்ஸ்ட் வந்திருக்கியா, இப்போ பாரு நீ தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாரு. நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து நீ கோவப்படும் போது கூட அழகா தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு அப்படியே செம்ம சந்தோஷமா இருக்கு. இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. அவங்க வந்து மச்சான் எங்கடா கால் கையில் அடிபட்டு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, அதெல்லாம் நல்லா தான் இருக்கு, என் இதயம் தான் நொறுங்கி போயிருச்சு அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை மீட் பண்ண போறாரு. அவரு போய் நம்ம ஹீரோயின்ட்ட இங்க பாரு எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, ஸோ டேட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. என்னது டேட்டா, நான் இடியட்டு கூட எல்லாம் டேட் பண்றது கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. இங்க பாரு நான் உனக்காக எல்லாமே படிக்கிறேன், நீ பிடிச்ச மாதிரி உனக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. சொன்ன உடனே அப்படியா சரி நீ கொரியாலேயே ஃபர்ஸ்ட் வந்து காமி, அதுக்கப்புறம் நான் இதை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம ஹீரோவும் பகலா படிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப டெஸ்ட் எல்லாம் நடக்குது. எல்லா டெஸ்ட்டும் எழுதி முடிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோயினை பார்க்க வரும்போது நம்ம ஹீரோயின் படிச்சு முடிச்சு அப்படியே அசதியில தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க மேல வெயில் பட்டுட்டு இருக்கும். கை வச்சு அந்த வெயில் அப்படியே தடுத்துக்கிட்டு இருப்பாரு. டக்குன்னு எந்திரிச்சிடறாங்க. இன்னைக்கு நைட்டு வெளியே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே பைக்ல வந்துட்டு இருக்காங்க. ஹோட்டலுக்கு எல்லாம் போறாங்க, நல்லா சாப்பிடுறாங்க. அப்படி ஒரு இடத்துல போய் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவரோட மார்க் எடுத்து காமிப்பாரு. அவரு பாத்தீங்கன்னா 65 மார்க் எடுத்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் 15 தான் எடுத்திருப்பாரு. நம்ம ஹீரோயின்காக இவ்வளவு மார்க் எடுத்திருக்காரு. சோ இதை அவர் பெருமையா காமிக்கும் போது சூப்பர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை சொல்லிருக்காங்க. இப்ப அவர் சொல்றாரு உன்னோட லைஃப்ல என்ன எய்ம் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்பெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்படி இல்ல நீ நல்லா டீச் பண்ற, சோ அதனால நீ இனிமேல் ஒரு டீச்சர் ஆயிரு அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் சொல்லி பாக்குறாங்க, நம்ம ஒரு டீச்சரா நல்லா தானே இருக்கு அப்படின்னு இருக்கும்போது, இப்போ உனக்கு ஒரு எய்ம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாரு. சரி உன்னோட எய்ம் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, எனக்கா ஒரு டீச்சருக்கு பாய் ஃப்ரெண்டா இருக்கிறதா என்னோட எய்ம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் டே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. சோ அந்த சீன் அப்படியே அங்க முடிஞ்ச உடனே இப்போ பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஸ்கூல்ல உட்காந்து தூங்கிட்டு இருப்பாங்க. இவங்க ஸ்கூல்ல என்ன வேலை பாக்குறாங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் கவுன்சிலிங் குடிப்பாங்கல்ல, சோ அந்த டீச்சரா இருப்பாங்க. இப்போ ஆப்போசிட்ல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து உட்காந்துருக்கான். அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் எல்லா டெஸ்ட்லயும் ஃபெயில் ஆயிட்டே இருக்கேன், என்னால என்ன இம்ப்ரூவ் பண்ணவே முடியல, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு படிப்பே ஏற மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அந்த இடத்துக்கு அந்த கேன்டீன்ல இருக்கிற ஒருத்தர் வராரு. அவரு வந்து ஏமா டீச்சரா இருக்கல்ல 3 மாசமா பில்லு கட்டாம சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ நான் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கேன், நீங்க வெளியே போங்க நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவரும் சரி ஓகே சீக்கிரம் கீழே வந்து என்ன அதை செட்டில் பண்ணி விட்டு போ அப்படின்ட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இப்போ இவங்களும் சரி வேணா நம்ம இன்னொரு நாள் பேசலாமா அப்படின்னு சொல்லும்போது, இன்னொரு நாளா நீங்க எப்ப ஃப்ரீயா இருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது, எப்பயுமே இந்த ஆபீஸ் ஓப்பன்லயே தான் இருக்கும், நான் எப்பயுமே ஃப்ரீயா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த பையனும் அங்கிருந்து போயிடுறான். இப்போ இந்த மேரேஜ்ல ஒருத்தர் இருப்பார்ல, அவர் தான் இந்த ஸ்கூலோட ஹெட்டா இருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு உன்னோட கான்ட்ராக்ட் வந்து முடிய போகுது, நீ கொஞ்ச நாள்ல வெளியே போக போற அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் செம்ம ஷாக்ல இருப்பாரு. இப்போ அதே ஸ்கூல்ல இருக்கிற இன்னொருத்தர் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னா, நீ பர்மனன்ட் டீச்சர் ஆகணும் அப்படின்னா $50,000 கட்டணும் அப்படின்னு சொன்னோன்னே, என்னது 50,000 லஞ்சம் கேக்குறீங்களா, நான் போலீஸ்ட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது, போலீஸ்டியா போய் சொல்லிக்கோ, யார்கிட்ட சொன்னாலும் எதுவுமே பண்ண முடியாது, சீக்கிரம் பணத்தை கட்டுற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்க இருந்து போயிடுறாரு. இதோட இந்த பாட்டை முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டுல பார்க்கலாம். இந்த டிராமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்
கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பை.